வணக்கம் அண்ட் வெல்கம் விவி மீடியா நேயர்களே. எல்லாம் நாசமா போற அந்த பழக்கத்தால அத்துமீறிய கார்த்திக், டென்ஷனான அப்பா பாலாஜி பிரபு. அந்த படத்தில் அவர் எங்களுக்கு நடித்து கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்த தேதிகளின்படி ஒழுங்காக வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி படப்பிடிப்பில் கார்த்திக் நடந்து கொண்ட விதம் குறித்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் பாலாஜியின் மகன் பாலாஜி பிரபு பெட்டர் டுடே யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் பேசும்போது, கார்த்திக் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டார், அதனால் அவரால் ஒழுங்காக ஷூட்டிங்கிற்கு வர முடியவில்லை. வருஷம் 16 சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் சட்டத்தின் திறப்பு விழா படத்திற்கான தேதிகளை கொடுத்தார் கார்த்திக். ஆனால் அந்த படத்தில் எங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. எங்களது அடுத்த படமான சக்கரவர்த்தி படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரின் கிழக்கு வாசல் திரைப்படமும் மிகவும் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தில் அவர் எங்களுக்கு நடித்து கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்த தேதிகளின்படி ஒழுங்காக வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார். இதில் அப்பா மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டார். இதை அடுத்து மற்றொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த கார்த்திக்கை பார்ப்பதற்கு அப்பா அடியாட்களுடன் சென்றார். இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஓடி ஒளிந்து கொண்டார். இழுத்தடித்த கார்த்திக். பொதுவாக கார்த்திக் சாரை பொறுத்தவரை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் வேண்டுமென்றே மருத்துவமனைக்கு சென்று பெட்டில் படித்துக்கொண்டு ட்ரிப்ஸ் ஏற்றிக் கொள்வார். அதற்காக அவர் ஒரு சிறப்பு மருத்துவரையும் வைத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்க்க செல்லும் தயாரிப்பாளர்கள் எதுவும் சொல்ல முடியாமல் திரும்பி வந்து விடுவார்கள். அப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தவர்தான் கார்த்திக். இந்த நிலையில் சக்கரவர்த்தி படத்தின் பொழுது அவரை ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வரவழைக்க அப்பாவின் நண்பர் ஒருவர் கார்த்திக் வீட்டிலேயே தங்கியிருந்து அவரை தினமும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அழைத்து வருவார். அவரது காரிலேயே மீண்டும் இருவரும் அவரது வீட்டிற்கு சென்று விடுவார்கள். கடைசி நேரத்தில் பிரச்சனை கொடுத்த கார்த்திக் அந்த படத்தில் இறுதியாக 3 நாட்கள் மட்டும் பாடல் ஒன்றை படம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த பாடலில் பானுப்பிரியாவும் கார்த்திக்கும் இணைந்து டூயட் ஆடுவது போன்ற பாடல் அது. இந்த நிலையில் திடீரென்று இரவில் ஒரு மருத்துவரை வரவழைத்து காலில் கட்டு போட்டுக் கொண்டார் கார்த்திக். காலையில் எழுந்து அப்பாவின் நண்பர் இதை பார்த்து அப்பாவிடம் சொல்ல அப்பா உடனடியாக கார்த்திக் வீட்டுக்கு வந்து விட்டார். என்ன ஆனது என்று கேட்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாகவும் அதனால்தான் இப்படி கட்டு போட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்றும் கார்த்திக் கூறினார். ஆனாலும் அப்பா கார்த்திக்கை விடவில்லை. கார்த்திக்கை பார்த்து நீ ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வா என்றார். இப்படி இருக்கையில் எப்படி வர முடியும் என்று கார்த்திக் கேட்க நீ வா, மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம் என்றார். இதை அடுத்து அங்கு வந்திருந்த கார்த்திக்கை சும்மா நிற்க வைத்துவிட்டு பானுப்பிரியாவை மட்டும் நடனமாட வைத்து அந்த பாடலை எடுத்தோம். கார்த்திக் காலில் போட்டிருக்கும் கட்டு தெரியாமல் இருப்பதற்காக ஸ்மோக் எஃபெக்டை பயன்படுத்தி கொண்டோம் என்று பேசியுள்ளார். மீண்டும் வேறு ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.